மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 125வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ், வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். விஜய் அவர்களே, என்ன ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னது மட்டும்தான் பிரச்சனை. ஏன்னா அங்கிள் என்பது இன்ஃபார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை. நீங்கள் ஸ்டாலின் சார்னு கேட்டு போங்க உங்கள் கேள்விகளை. யாரும் உங்களை இந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த மாநாட்டிலே வந்து முழுக்க அவங்க ஃபேன்ஸை தயார்படுத்துவதற்காக பேசப்பட்ட ஒரு பேச்சாக தான் நான் முழுக்க பார்க்குறேன். அந்த பேச்சில் வந்து ஒரு ஆழம் இல்லை, ஒரு டெப்த் இல்லை. இப்போ பெண்கள் பாதுகாப்புல திமுக அரசு தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு சொல்றீங்கல்ல, எந்த ஆஸ்பெக்ட்ல தோல்வி அடைஞ்சுதோ அந்த தோல்வியை நீங்க எப்படி சரி செய்யணும்னு சொல்ல வேண்டியது விஜய் தானே. அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாருங்கிறது தான் கேள்வி. சீமான் அவர்கள் 15 ஆண்டு போராடி பெற்ற வெற்றியை விஜய் ஒரு தேர்தலில் பெற்றுருவார். நிச்சயமா விஜய் இஸ் அபவுட் 10%. அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்குமே. விஜய் 10க்கு மேல வாங்கிட்டாரு அப்படின்னா அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சேதாரம் இல்லை. சிறப்பு அதிமுகவுக்கு சேதாரங்கிறத தான் ஒரு வருஷமா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். ஏடிஎம்கே ஓட்டு போடணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறவங்க யாரும் இந்த முறை யோசிக்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து விஜய்க்கு போட்டு போயிடுவோம். எம்ஜிஆர் அவர்களை எடுப்பதும் சரி, ஜெயலலிதா அவர்களுடைய பாணியில் பேசுவதும் சரி, திமுகவை கடுமையாக சாடுவதும் சரி, எல்லாமே வந்து ஏடிஎம்கேனுடைய ஓட் பேங்கை குறி வைக்கிறதா தான் நான் பார்க்கிறேன். திமுகவினுடைய பிரதான எதிரி, முதல் எதிரியாக தன்னை பாவித்துக் கொண்டுதான் விஜய் இதையெல்லாம் பேசுவதாக நான் நினைக்கிறேன். அதிமுக இப்ப விமர்சனம் பண்ணி பிரயோஜனமே இல்லை. முதல்ல அவங்களுக்கு தெரியலையா அவர் யாரை குறி வைக்கிறாரு அப்படின்னு. அவர் திமுகவை வெளிப்படையா பேசுறாரு, பாஜகவை மிகவும் வெளிப்படையா பேசுறாரு. உங்களை பத்தி பேசல அப்படின்னும் போது அதை நீங்க வந்து ஒரு தமிழ்நாட்டை 33 வருடம் ஆண்ட கட்சி அதை எப்படி நீங்க பாராட்டா எடுத்துக்கிறீங்க? 75% வாக்குகள் வந்து திராவிட கட்சிகள் ரெண்டும் சேர்த்து எடுத்தாலும் கூட ஒரு 25% வாக்கு எப்பவுமே அவங்களுக்கு எதிராக தான் இருக்கு. 25% வாக்குகள்ல ஒரு பெரும் பகுதியையும் இளைஞர்களுடைய வாக்குகளையும் அதிமுக இதுவரை அறுவடை செய்து அவர்களுடைய சொத்தாக வைத்து கொண்டிருந்த அந்த ஆன்டி டிஎம்கே நரேட்டிவ் இருக்குல்ல, அதை தான் விஜய் எடுக்கணும்னு ட்ரை பண்றாரு. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆன்டி இன்கம்பன்சியை கல்டிவேட் பண்றது ஒரே ஆளா இருந்தா மட்டும்தான் அது கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா இருக்கும். 4 பேர் கல்டிவேட் பண்ணாங்கன்னா, 4 பேர் அதை பிரிச்சுக்கிட்டாங்கன்னா எவ்வளவு ஓட்டு பிரிக்குதோ அவ்வளவும் திமுகவுக்கு நல்லது. திமுக எப்படி சார் விஜயை பார்க்குறாங்க? திமுக ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க விஜய். எம்ஜிஆர் அப்படிங்கிற ஆளுமையிடம் திமுக வந்து 13 வருடங்கள் எதிர்கட்சியாக நடிகர்களுடைய அந்த கல்ட் ஸ்டேட்டஸை வந்து நாம் இக்னோர் பண்ணக்கூடாதுங்கிற அந்த ஒரு அரசியல் புரிதல் வந்து திமுக கிட்ட இருக்கு. குடைச்சல் கொடுக்கறதெல்லாம் உண்மைதான். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ விஜய் தனியாக போட்டி போடுறது தான் சரி அப்படின்னு தோணும். Vijay is not a spoiler. Vijay is a game changer in the long run, not in 26. If he sustains, he could be successful in 31 or 36. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பெங்களூரில் இருந்து வெளிவரும் டெக்கான் ஹெரால்ட் ஆங்கில ஏட்டின் தமிழக செய்தியாளர் திருமிகு சிவப்பிரியன் அவர்கள் உள்ளார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? சார் நல்லா இருக்கேன். விஜய் மாநாடு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்டியிருக்காரு. உங்களுடைய கட்டுரை டெக்கான் ஹெரால்டில் வாசித்தேன். விஜய் தன்னை வந்து திமுகவினுடைய ஒரு பிரதான எதிரியாக வரக்கூடிய தேர்தலில் நிலைநிறுத்தி கொள்ள போகிறார்னு உங்களுடைய பார்வையை வச்சுருந்தீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பல்வேறு எனக்கே கொடுத்த நேர்காணலில் விஜய் வந்து சைலண்டாக அதிமுகவை காலி பண்ண நினைக்கிறாரு, அதிமுகவுடைய இடத்த நாம வந்து பிரதான இடத்துக்கு வரணுங்கிற ஒரு மைண்ட் செட் தான் விஜய்க்கு இருப்பதாக பல்வேறு நேர்காணலில் நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஸோ அதே தான் இந்த மாநாட்டிலையும் விஜய் எதிரொலித்து இருக்காரா? அதிமுகவை சட்டலா விமர்சனம் பண்ணியிருக்காரு, எம்ஜிஆரை பற்றி பேசியிருக்காரு, ஜெயலலிதாவுடைய பாணி அதாவது அந்த செய்வீர்களா அந்த டோனை எடுத்து பேசியிருக்காரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? குறிப்பாக அதிமுகவை இடத்த நாம பிடிக்கணும்னு விஜய் ஆசைப்படுறாரா? என்ன உங்களுடைய பார்வை? முதல்ல இருந்து விஜய் அவர்களுடைய எண்ணம் அதுவாக தான் இருக்கிறது. எம்ஜிஆர் அவர்களை எடுப்பதும் சரி, ஜெயலலிதா அவர்களுடைய பாணியில் பேசுவதும் சரி, இன்னொன்று வந்து திமுகவை கடுமையாக சாடுவதும் சரி, எல்லாமே வந்து
ஏடிஎம்கேனுடைய ஓட் பேங்கை குறி வைக்கிறதா தான் நான் பார்க்குறேன். என்னன்னா அதிமுகவினுடைய அஸ்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு. இது மட்டும்தான் அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஐடியாலஜி வந்து அப்போஸ் கருணாநிதி, அப்போஸ் டிஎம்கே, அவ்வளோதான். அதை மட்டும்தான் விஜய் வந்து நம்பி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். அதை முழுசா கையில் எடுக்க அவர் ட்ரை பண்ணுறார். அதனால தான் அதிமுக மீது ஒரு விமர்சனம் இந்த முறை வராதுன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தப்ப ரொம்ப வெளிப்படையாக அந்த விமர்சனம் வரும் பொழுது அதிமுக வந்து கொந்தளிக்கிறது. எம்ஜிஆர் அவர்களை எடுப்பது மட்டுமில்ல, அவருடைய படத்தை உபயோகிப்பது மட்டுமில்ல, அவரை பற்றி ரொம்ப பேசுகிறாரு, பாட்டெல்லாம் பாடுறாரு. அவரோட பழக வாய்ப்பு கிடைக்கல, அண்ணன் விஜயகாந்தோடு பழக வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா விஜயகாந்தோடைய ஓட்டர்ஸும் ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ் தான். ஸோ இப்போ முழுக்க முழுக்க அவர் பண்ணுறது என்னன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்டையும் ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸையும் எப்படி கவர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் விஜய் ஈடுபட்டிருப்பதா நான் பார்க்குறேன். முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு அரசியலை தன் பக்கம் எடுக்க வேண்டும். திமுகவினுடைய பிரதான எதிரி, முதல் எதிரியாக தன்னை பாவித்து கொண்டுதான் விஜய் இதையெல்லாம் பேசுவதாக நான் நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ அதிமுக பாஜக கூட்டணி ரொம்ப உறுதியா இருக்காங்க. அவங்களுமே வந்து ஒரு பாஜகவுக்கு ஒரு மிக பெரிய ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. அப்போ இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு சாமானிய ஒரு ஆன்டி டிஎம்கே ஓட்டர் ஒருத்தவன் இருக்கான் அப்படின்னா விஜயை விட நான் வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு நான் ஓட்டு போடலாங்கிற மைண்ட் செட்ல அவனுக்கு இருக்கும். அவங்கள எப்படி விஜய் வந்து தனக்கு வந்து ஓட்டு போட வைக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? அதை தான் விஜய் ட்ரை பண்றாரு. அதை நீங்க பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ என்னன்னா கடுமையாக திமுகவை விமர்சனம் பண்ணுவது யார் என்ற போட்டியில வந்து அவர் இறங்கியிருக்காரு. இப்போ என்னன்னா நான் தான் கடுமையா விமர்சனம் பண்ணுவேன், அதிமுக எல்லாம் ஒரு கட்சியே இல்லை அப்படிங்கிற போக்குல தான் விஜய் பேச ஆரம்பிக்கும். அது வந்து நிதர்சனத்துக்கு அப்பாற்பட்டது, அதெல்லாம் வேற. பட் அது கன்வின்ஸ் பண்றது வந்து கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த ஃபென்ஸ் சிட்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஏடிஎம்கே ஓட்டு போடணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறவங்க யாரும் இந்த முறை யோசிக்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து விஜய்க்கு போட்டு போயிடுவோம். ஓகே, விஜயோடைய பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் வந்து அந்த கல்ட் இமேஜ், அவருடைய ஃபேன்ஸு, ப்ளஸ் அவர் என்ன நினைக்கிறாருன்னா அந்த நியூட்ரலாக இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா 75% வாக்குகள் வந்து திராவிட கட்சிகள் ரெண்டும் சேர்த்து எடுத்தாலும் கூட ஒரு 25% வாக்கு எப்பவுமே அவங்களுக்கு எதிராக தான் இருக்குது. ஒன்று இப்போ வந்து அது நாம் தமிழருக்கு போகுது, வேற ஏதாவது இந்த ரெண்டு கட்சிகளும் இல்லாத கூட்டணி இருக்குல்ல அந்த கூட்டணிக்கு போகுது, அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்போ அந்த 25% வாக்குகளில் ஒரு பெரும் பகுதியையும் இளைஞர்களுடைய வாக்குகளையும் அதிமுக இதுவரை அறுவடை செய்து அவர்களுடைய சொத்தாக வைத்து கொண்டிருந்த அந்த ஆன்டி டிஎம்கே நரேட்டிவ் இருக்குல்ல, அதை தான் விஜய் எடுக்கணும்னு ட்ரை பண்றாரு. ஓகே, அதுல ஓரளவுக்கு அவர் சக்சஸ்ஃபுல்லா ஆயிருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஓகே சார், குறிப்பா இந்த மாநாட்டில் பேசியிருக்காரு. மற்றபடி திமுக மீது ஒரு பல்வேறு அதிருப்திகள் இருக்கு, பல்வேறு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதையெல்லாம் விஜய் எடுத்து பேச மாட்டேங்கிறாருங்கிற ஒரு விமர்சனம் அவர் மேல இருக்குல்ல. மாநாட்டில் பேசினா மட்டும் ஓட்டு போட்டுருவாங்களா? இந்த துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை பனையூர்ல கூப்பிட்டு வச்சு பார்த்தாரு, இது மாதிரி பல்வேறு பிரச்சனை இருக்கு. அதில் வந்து ரொம்ப அக்ரெசிவா வந்து ஸ்டாண்ட் எடுத்து விஜய் வந்து கருத்து சொல்லணும். அங்கெல்லாம் விஜய் வந்து ஃபெயில் ஆகும்போது எப்படி வந்து விஜய்க்கு அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ் ஓட்டு போடுவாங்கிற கேள்வி இருக்கே. ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ் வந்து ஓட்டு போடுவாங்களா அப்படி இல்லையாங்கிறது வந்து எலெக்ஷன்ல தான் தெரியும். ஆனா அவங்கள தான் விஜய் டார்கெட் பண்றாருங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும். விஜய் அவர்கள் வந்து இந்த துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் ஆணவ படுகொலை இந்த விஷயங்கள்ல மட்டும் பேசாம இல்லை, நிறைய விஷயங்கள்ல பேசாம தான் இருக்கிறார். இப்ப மாநாட்டிலே கூட அவர் வந்து நிறைய அரசாங்கத்தின் மீது குறை சொன்னார்கள். என்னன்னா எதுவுமே ரஜினி சொன்னார்ல சிஸ்டம் சரியில்லை, அந்த மாதிரிதான் இவரும் சொல்ல வர பாயிண்ட் அவுட் பண்ணி விமர்சனம் பண்ணல, அதுக்கான ரெமிடியும் சொல்லல. இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன், ரெமிடியே இல்ல. இப்போ பெண்கள் பாதுகாப்புல திமுக அரசு தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு சொல்றீங்கல்ல, எந்த ஆஸ்பெக்ட்ல தோல்வி அடைஞ்சுதோ அந்த தோல்வியை நீங்க எப்படி சரி செய்யணும்னு சொல்ல வேண்டியது விஜய் தானே. அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாருங்கிறது தான் கேள்வி. நீங்க கட்சி ஆரம்பிச்சது 1.5 வருஷம் ஆன பிறகு கூட இன்னும் நீங்க வந்து ப்ராப்பர் ஏர்போர்ட்டை எதிர்க்கிறீங்க. அப்போ அந்த ஏர்போர்ட்டை வேற எங்கே வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷனை நீங்கள் தானே கொடுக்கணும். இப்போ சென்னை ஏர்போர்ட்டை எதிர்த்தீங்க, இப்போ ஓசூரில் ஏர்போர்ட் வரப்போகுது, அதையும் போய் எதிர்ப்பீங்களா? அப்போது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எதிர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன இமேஜ் வருங்கிறதையும் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நீங்கள் அர்பன் ஓட்டர்ஸும் ஓட்டு போட்டால் தான் நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆக முடியும். இந்த மாதிரி ஏர்போர்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அர்பன் ஓட்டர்ஸ் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஓகே, ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரூரல் ஓட்டர்ஸ் கூட வந்து ஏர்போர்ட்டை யூஸ் பண்ணுற அளவுக்கு இங்கே வந்து டெவலப்மெண்ட் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்.
ஸோ அதனால இந்த ஏர்போர்ட் எதிர்ப்பு பாலிடிக்ஸ் எல்லாம் விஜய் அவர்கள் விட்டுறணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த மாநாட்டிலே வந்து சப்ஸ்டன்ஸான ஸ்பீச்சாக அது நான் பார்க்கல. அது வந்து ஒரு ரெட்டாரிக். இன்னொன்று வந்து முழுக்க முழுக்க அவங்க ஃபேன்ஸை தயார்படுத்துவதற்காக, அவர்களை வந்து இந்த தேர்தல் வேளையில் ஈடுபடுவதற்காக பேசப்பட்ட ஒரு பேச்சாக தான் நான் முழுக்க பார்க்கிறேன். ஓகே. அந்த பேச்சில் வந்து விஜய் அவர்களுடைய கோபம் தெரிகிறது, அவருடைய இமோஷன்ஸ் தெரிகிறது, எல்லாம் இருக்கே தவிர அந்த பேச்சில் வந்து ஒரு ஆழம் இல்லை, ஒரு டெப்த் இல்லை. இந்த பேச்சில் ஒரு டெப்த் இருந்திருக்கணும். இவ்வளவு பேசின விஜய் அவர்களுக்கு வந்து சொல்யூஷன்ஸும் கொடுத்துருக்கணும். இதெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் செய்ய தவறிய விஷயங்கள் தவறிட்டாருங்க. இதெல்லாம் நான் இப்படி சரி செய்வேன். அப்பதான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு நீங்க சொல்லும்போது அந்த பாதுகாப்பை எப்படி நீங்க சரி செய்வேன்னு நீங்க தானே சொல்லணும். சரியா? அது ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு விஜய் அப்படிங்கிறது தான் கேள்வி. இன்னொன்று வந்து உங்களோட பாலிடிக்ஸ் எப்படி இருக்க போகுது, டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் உங்களோட ஸ்டாண்ட் என்ன இருக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து பெருமளவில் போயிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் பாலம் கட்டிட்டு இருக்காங்க, எங்கே பார்த்தாலும் பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு இருக்குது, 2-3 ஏர்போர்ட்டுக்கு பிளான்ஸ் போயிட்டு இருக்கும்போது இதிலெல்லாம் நீங்கள் எங்கே நிற்கிறீங்க? வெல்ஃபேர் பாலிடிக்ஸை எப்படி நீங்கள் தொடர போகிறீங்க? வெல்ஃபேர் பாலிடிக்ஸில் வந்து இலவசங்களை நீங்களும் கொடுக்க போகிறீங்களா, விலை இல்லாத விஷயங்களை? அல்லது வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் இருக்குதுல்ல, இந்த மாதம் 1000 ரூபாய், அதில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன? இந்த பெண்களுக்கான இலவச பேருந்தில் உங்களுக்கு ஸ்டாண்ட் என்ன? தமிழ் புதல்வன் திட்டத்தில் உங்களுக்கு ஸ்டாண்ட் என்ன? புதுமை பெண் திட்டத்தில் உங்களுக்கு ஸ்டாண்ட் என்ன? அதிமுக ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க, நாங்கள் தாலிக்கு தங்கம் மீண்டும் கொடுப்போம் அப்படின்னு. அந்த மாதிரி உங்கள் ஸ்டாண்ட் என்ன? நீங்கள் இந்த திட்டங்களை கண்டினியூ பண்ண போகிறீங்களா, என்ன விஷயம் அப்படிங்கிறத விஜய் வந்து தெளிவுபடுத்த வேண்டிய நேரமும் கட்டாயமும் இப்பொழுது வந்து விட்டது. அப்புறம் வந்து வெல்ஃபேர் பாலிடிக்ஸ்னால் அதை வந்து டார்கெட்டட் சப்சிடிஸாக இப்போ டிஎம்கே வந்து டார்கெட் பண்ணி சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. இது 1000 ரூபாய் பெண்களுக்குன்னா எல்லா பெண்களுக்கும் கிடையாது, யார் யாருக்கு அது டிசர்விங்க, யார் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்களா, இல்லை அதிமுக ஆட்சி காலம் மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்றத கொடுக்க போகிறீங்களா? இதெல்லாம் கேள்விகள். மகளிர் பேருந்து பயணம் எப்படி இருக்க போகுது? நீங்கள் வந்தீங்கன்னா புதுசாக ஏதாவது ஸ்கீம்ஸ் கொண்டு வருவீங்களா? விமன் எம்பவர்மெண்ட் எப்படி பண்ண போகிறீங்க? இங்கே இருக்கக்கூடிய ஜிஇஆரை நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க? கல்வியை எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க? ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க? ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்கிற கேள்விகள்லாம் பதில் இல்லை. ஓகே சார். குறிப்பா அதில் இருக்கிறது வந்து திமுக எதிர்ப்பு. ஓகே. அப்ப என்ன அவர் நினைக்கிறார்னா, ஜெயலலிதா அவர்களும் எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்களும் எப்படி வந்து திமுகவை விமர்சனம் செய்து திமுகவை தீய சக்தி என்று சொல்லி ஓட்டு வாங்கினார்களோ அதே ஃபார்முலாவை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு தான் விஜய் இறங்கி இருக்கிறதா நான் பார்க்கிறேன். ஆனால் 1997க்கும் ஏன் 1991க்குமே இன்றைக்கு நாள் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களும், இன்னைக்கு இருக்கக்கூடிய சிந்தனைகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்து உங்களை வந்து சுயமா சிந்திக்க வச்சிருக்கு. அதனால மக்கள் வந்து சிந்திக்காமலாம் ஓட்டு போட மாட்டாங்க. விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பேஸ் இருக்கு. சீமான் அவர்கள் 15 ஆண்டு போராடி பெற்ற வெற்றியை விஜய் ஒரு தேர்தலில் பெற்றுருவார். நான் இல்லைன்னு சொல்லல. 8க்கு மேல வாங்கிடுவாருன்னு சொல்ல வரீங்களா சார்? விஜய் இஸ் ஓவர் 10%ங்க. ஸ்டார்ட் வித் லேட்டெல்லாம் விஜய்க்கு லெஸ். 10%க்கு மேல தான் வாங்குவாருங்கிறீங்க. 10%க்கு மேல தான் விஜயோடைய வாக்கு வங்கி. அதுக்கு கீழே வந்தார்னா அவர் கம்ப்ளீட்டா கல்டிவேட் பண்ண ஃபெயில் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகே. நிச்சயமா இஸ் அபவுட் 10%. 10க்கு மேல தான் வாங்குவாருங்கிறீங்க. நிச்சயமா விஜய் இஸ் அபவுட் 10%. அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்குமே வேணாம். விஜய் 10க்கு மேல வாங்கிட்டாரு அப்படின்னா அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சேதாரம் இல்லை சார்? அதிமுகவுக்கு சேதாரங்கிறத தான் ஒரு வருஷமா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே. முதல் நாள்ல இருந்தே பேசிட்டு இருக்கோம். அவர் அதிமுக வாக்கு வங்கியை தான் அவர் குறிவைக்கிறார். அதிமுக இல்லாமல் போனால்தான் அவர் திமுகவை எதிர்க்க முடியும் சொல்லிட்டு இருக்கிறோமா இல்லையா? அதற்கான முயற்சிகளை எடுத்திருக்க வேண்டியது அதிமுக. அப்பெல்லாம் விமர்சனம் பண்ணாம யார் வேண்டுமானாலும் இங்க கூட்டணிக்கு வரலாம்னு சொன்ன எடப்பாடி இன்னைக்கு வந்து எதிர்த்து பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சொன்னார். இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் விஜய் அவர்களை பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. விஜய் தம்பி எங்க கூட்டணிக்கு வரணும். இதை விட பாஜகல கூப்பிட்டாங்க பாத்தீங்களா? நயினார் நாகேந்திரன் ஓபனா கூப்பிட்டாரு என்டிஏ கூட்டணிக்கு வரணும்னு. தமிழிசை சவுந்தரராஜன். அப்ப இவங்களுக்கு என்னன்னா, இவங்களுக்கு வந்து விஜய் வந்தாதான் இவங்களால ஜெயிக்க முடியும். ஏன்னா அந்த திமுக கூட்டணி அந்த அரித்மெட்டிக்கா உடைக்கிறதுக்கு வந்து விஜயால மட்டும்தான் முடியும்னு இவங்க நினைக்கிறாங்க. விஜயோட இவங்க சேரணும். அந்த அரித்மெட்டிக்க விஜய் அவர்கள் தனியாவும் உடைக்க முடியாது. அதனாலதான் அவர் அன்னைக்கு பேசுறாரு, இந்த
பழைய கணக்கெல்லாம் எடுத்துட்டு வராதீங்க, கால்குலேஷன் மேத்தமெட்டிக்ஸ்லாம் எடுத்துட்டு வராதீங்கன்னு சொன்னதுக்கு அதுவும் காரணம் இல்லாம இந்த அதுதான். கூட்டணி கணக்கை வச்சு இந்த எலெக்ஷன்ல நாம ஜெயிச்சிடலாம், அதான் தப்பு கணக்கு சொல்றேன். போடாதீங்க. நான் சொல்றேன், அவர் வந்து அப்ப என்னன்னா அவருக்கு வந்து இந்த கூட்டணி வந்து அரித்மெட்டிக்கா ஸ்ட்ராங்கா இருக்குதுங்கிறது அவருக்கும் தெரியுது. ஓகே, மக்கள் கிட்ட சொல்றாரு கூட்டணி மட்டுமே அவங்களுக்கு இதுவாகாது. அப்ப என்னன்னா அது மக்களை இந்த பக்கம் திருப்புறது. கூட்டணினால மட்டுமே ஜெயிக்க முடியாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க சொல்லுவாங்க கூட்டணி இருந்தா நாங்க ஜெயிச்சிருவோம்னு, என்னால அதை மாத்த முடியும்னு சொல்றதுதான். விஜயோட ஸ்பீச் வந்து முழுக்க முழுக்க அந்த திமுக கூட்டணி, திமுகவை எப்படி வீழ்த்துவது அப்படிங்கிற அந்த ஒற்றை நோக்கில் மட்டும்தான் அந்த ஸ்பீச் இருந்துச்சு. ஓகே. அது தமிழ்நாட்டுக்கு, அது மாநில மக்களுக்கு, அவருடைய கொள்கைகளை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அதுல ஒண்ணுமே இல்லை. ஓகே சார், இப்போ டிஎம்கே கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏடிஎம்கே கூட்டணி இன்னும் கொஞ்சம் பெருசா வந்து ஜில் ஆகல. அதுவும் இல்லாம வேற ஒரு எந்த கட்சிகளும் வர முடியாத சூழல் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு கூட்டணியை விஜயால கட்டமைக்க முடியுமா, இல்ல விஜய் தனித்து தான் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் போட்டி போடுவாரா? இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ விஜய் தனியா போட்டி போடுறது தான் சரி அப்படின்னு தோணும். இந்த திமுக கூட்டணியில மிகப்பெரிய ஒரு சலசலப்பு, மிகப்பெரிய ஒரு பிளவு வராமல் அந்த அந்த கூட்டணியில் இருப்பவர்கள் யாரும் விஜய் அவர்களுடைய கூட்டணிக்கு வரமாட்டாங்க. பாஜக கூட்டணியில இருந்து யாரு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வர முடியும்? பாமக மட்டும்தான் வருவாங்க. பட் அவங்களும் வருவாங்களான்னு சொல்ல முடியாது. தேமுதிக இருக்காங்க. தேமுதிக இஸ் about 1.5-2% votes, not more than that at all. ஓகே. ஸோ அவங்க போகிறதுனால எந்த ஒரு பெரிய மாற்றமும் அங்கே வரப்போவதில்லை. ஸோ விஜய் அவர்களுக்கு வந்து அவருடைய இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணணும்னா இந்த எலெக்ஷனில் தனியாக நின்று தான் ஆகணும். ஓகே. ஏன்னா ஒரே தேர்தலில் எம்ஜிஆர் மாதிரி நீங்கள் முதல் தேர்தலையே ஜெயிச்சிடுறதா இருந்தால் பரவாயில்ல, என்டிஆர் மாதிரி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல. 83க்கு அப்புறம் எந்த ஒரு நடிகரும் கட்சி ஆரம்பித்த உடனே ஜெயிச்சதாக வரலாறு கிடையாது. இப்ப இது சமீபத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய வரலாறு வந்து ஆம் ஆத்மி கட்சி ஜெயிச்சது மட்டும்தான். பட் ஆம் ஆத்மி கட்சி ஜெயிச்சதுக்கு என்னன்னா ஒரு 3 வருஷம் சஸ்டைன்டு கேம்பெயின் இருந்தது. இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன், ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட் வந்து டெல்லியில 2011 ரூட் எடுத்து 2013 அந்த கட்சி உருவெடுத்து அந்த கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. முதல் எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்றதுக்கு 3 வருஷம் கேப் இருக்கு. அவங்களால கல்டிவேட் பண்ண முடியுது. இங்க அந்த மாதிரி ஒரு இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்பெயின் இங்க இல்லை. இப்ப நீங்க பாக்குறது என்னன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆன்டி இன்கம்பன்சியை கல்டிவேட் பண்றது ஒரே ஆளா இருந்தா மட்டும்தான் அது கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா இருக்கும். 4 பேர் கல்டிவேட் பண்ணாங்கன்னா, 4 பேர் அதை பிரிச்சுக்கிட்டாங்கன்னா அது ஆளுங்கட்சிக்கு நல்லதுதான். ஓகே. ஆன்டி இன்கம்பன்சி எவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதோ, எவ்வளவு ஓட்டு பிரிக்குதோ அவ்வளவும் திமுகவுக்கு நல்லது. ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. இந்த அரசாங்கத்தின் மீது அதிருப்தி இருக்கிறது, மக்களுக்கு கடும் அதிருப்தி இருக்கிறது. ஒரு சில இடங்கள்ல அந்த அதிருப்திகளை எல்லாம் ஒன்னா சேனலைஸ் பண்றதுக்கு ஆப்போசிஷன் கிட்ட யூனிட்டி இல்லை. ஓகே சார், அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவங்க யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுங்கிறாரு. அதனால ஏடிஎம்கே ஓட்டு தான் விஜய் வந்து குறி வச்சிருக்காரு. நாம அறுதிட்டு சொல்றோம். ரொம்ப லேட்டா வந்து ஏடிஎம்கே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க சார். ஆரம்பத்திலேயே நீங்க எல்லாம் சொன்னீங்க. இல்லை, அதான் சொல்றேன் நான். அவங்க இவ்வளவு நாள் அவங்க பொறுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று விஜயை ஓப்பனா இன்வைட் பண்ணாம இருந்திருக்கணும், இல்லை டிஎம்கே மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு அஃபென்சிவ் கேம் ஆடி இருக்கணும். அவங்க ரெண்டுமே இல்லாம ரொம்ப அமைதியா விஜய் அவர்களை வந்து கிட்ஸ் க்ளோ வச்சு யூஸ் பண்ணி ப்ளே பண்ணதுனால இப்ப அந்த பிரச்சனையை அவங்க தான் சரியா கையாளணும். ஓகே, அது அவங்க கையை மீறி போயிடுச்சுதான். அதிமுக இப்ப விமர்சனம் பண்ணி பிரயோஜனமே இல்லை. முதல்ல அவங்களுக்கு தெரியலையா அவர் யாரை குறி வைக்கிறாரு அப்படின்னு? உங்களுடைய அரசியல் சாணக்கியத்தனம்லாம் எங்க போகுது? அவர் திமுகவை வெளிப்படையா பேசுறாரு, பாஜகவை மிகவும் வெளிப்படையா பேசுறாரு. உங்களை பத்தி பேசல அப்படின்னும் போது அதை நீங்க வந்து ஒரு தமிழ்நாட்டை 33 வருடம் ஆண்ட கட்சி அதை எப்படி நீங்க பாராட்டா எடுத்துக்கிறீங்க? எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, அங்க ஏதோ ஒரு இன்டைரக்ட் இது இருக்குது அப்படின்னு அதிமுக சுதாரித்து இருக்க வேண்டும் அல்லவா? அவங்க சுதாரிக்கல, அங்கதான் பிரச்சனை. ஓகே சார், குறிப்பாக முதல்வரை வந்து அங்கிள்னு சொன்னது ஒரு மிகப்பெரிய விமர்சனமா மாறி இருக்கு. ஏன் சார் இது பிலோ தி பெல்ட்டான ஒரு விமர்சனமா பாக்குறாங்க? நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, இது பிலோ தி பெல்ட் விமர்சனம் இல்லை. இது வந்து இப்போ என்ன ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. விஜய் அவர்களே என்ன ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை.
ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னது மட்டும்தான் பிரச்சனை. ஏன்னா அங்கிள் என்பது இன்ஃபார்மலா நீங்க யூஸ் பண்ற ஒரு வார்த்தை. இன்னொன்னு, விஜய் அவர்கள் வந்து தனிமையில் ஸ்டாலின் அவர்களை அவர் நடிகராக இருக்கும் பொழுதோ இல்ல வேற எப்போவாது சந்தித்திருக்கும் போதோ அங்கிள் சொல்லி இருக்கலாம். அங்க இருந்து ஆரம்பிக்கிறது தான் அது ஸ்டாலின் அங்கிள். ஸோ அப்போ என்னன்னா, அப்போ நீங்க பர்சனலா கூப்பிட்டுக்கிற பெயர்களை, பர்சனலா உங்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நீங்க பொதுவெளியில கிரிட்டிசைஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வி. இன்னொன்னு, நான் ஏன் விஜய் அந்த வார்த்தையை உபயோகித்திருக்க கூடாதுன்னு சொல்றேன்னா, அடிப்படை அரசியல் மாற்றம் என்று பேசிய விஜய் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும்தான். அதுக்காக திமுக அதிமுகவில் வந்து தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்தவர்கள் யாரும் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. இவங்க கிட்டதான் இன்னும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறாரு. எஸ் சந்திரன் அப்படிங்கிற ஒரு ஒரு பழம்பெரும் நடிகர், அவரை போன்று கொச்சையாக யாராலும் பேச முடியாது. அதிமுகவில் என்ன பேச்சாளர்களே இல்லையா? ஆபாச பேச்சாளர்களே இல்லையா? திமுகவில் மட்டும் திராவிட கட்சிகள் ரெண்டுலையுமே வந்து ஆபாச பேச்சாளர்களுக்கு எண்ணிக்கையே கிடையாது. அவ்வளவு ஆபாச பேச்சாளர்கள் இருந்தாங்க. அதெல்லாம் வேண்டான்னு தான் தமிழ்நாடு வந்து நிறைய நேரங்கள்ல வந்து அவர்களுடைய பேச்சை கேட்பதில்லை. ஸோ இது விஜய் பேசினது ஆபாசம் இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க? அடிப்படை அரசியல் மாற்றம். நாங்க வந்து அனாவசியமா எந்த கட்சி தலைவரையும் எந்த பாலிட்டிஷியனையும் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட்டா பேசக்கூடிய ஒரு வார்த்தையை பொதுவெளியில் அதை கொஞ்சம் கிண்டல் பண்ற தோணியில பேசுறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். நீங்க ஸ்டாலின் சார்னு கேட்டு போங்க உங்க கேள்விகளை. யாரும் உங்களை இந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகே சார், குறிப்பாக விஜயோடைய அந்த பேச்சு நாம பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டிங்கிறாரு. உண்மையாலுமே களத்துல வந்து திமுகவுக்கும் தவேகாவுக்கும் தான் போட்டி இருக்கா? இல்ல, களம் ஜனவரி பிப்ரவரிக்கு அப்புறம் தான் களம் சூடாகும். அப்போ போய் பார்த்தா தான் தெரியும் யாருக்கு எங்கே போட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் அரசியலுக்காக சொல்லப்படுகிறது. அதெல்லாம் வந்து தன்னுடைய ரசிகர்களுக்காக, தன்னுடைய கான்ஸ்டுவன்சிக்காக சொல்லப்படுகிறது. அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஒரு சில இடங்கள்ல தாவேகா வந்து கடுமையான போட்டியை ரெண்டு தரப்பினருக்குமே கொடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. திமுக ரெண்டு பேருக்குமே நிச்சயமா. எந்த இடம்னு சொல்ல முடியுமா சார்? இல்லை, விஜய் போட்டியிடக்கூடிய இடங்கள்ல இருக்கலாம். நிறைய எங்க விஜய் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி போறாரு அப்படிங்கிற அந்த இடங்கள்ல பார்க்கலாம். இப்போ மதுரையெல்லாம் நீங்க வந்து ஒரு சில அர்பன் ஏரியாஸ்லேயே வந்து சர்வேஸ் வந்து விஜய்க்கு வந்து 22-23% கொடுக்குறாங்க. அதெல்லாம் நிறைய இடங்கள்ல இருக்கு. நீங்க வந்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஸ்டுவன்சிலாம் நான் பேர் எடுக்க விரும்பல. நாம் தமிழர் அதிகமாக வாக்குகள் வாங்கி இருக்கிற கான்ஸ்டுவன்சிஸ் நீங்க எடுத்து பாருங்களேன். 2019 சரி 24 சரி, கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்ட கேண்டிடேட்ஸாக இருப்பாங்க எல்லா கட்சியிலையுமே. ஆமாம். அப்போ கேண்டிடேட்ஸ் சரியில்லைன்னா டிஎம்கே ஏடிஎம்கேல ரெண்டு கட்சியிலுமே ஒரு ஹேட்டட் கேண்டிடேட் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கெல்லாம் தாவேகாவுக்கு வந்து ஒரு பெரிய மதிப்பு இருக்கும். ஏன்னா ஒரு மாற்று அப்படிங்கிற மாதிரி. சார், அவர் எம்ஜிஆர் மாதிரி மதுரையில போட்டி போடுவாரா இல்ல விஜயகாந்த் மாதிரி வட தமிழ்நாட்டில் போட்டி போடுவாரா? எங்க சார் போட்டி போட அதிக வாய்ப்புகள்? இல்லை, அதை பத்தி எனக்கு தெரியல. நான் அதை விசாரிக்கவும் இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பா போட்டிட்டு தான் ஆகணும் விஜய். வாய்ப்பு மதுரையில இருக்கு. மதுரை பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். சார், இந்த மாநாட்டுக்கே வந்து திமுக வந்து ஏகப்பட்ட ஒரு குடைச்சல் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி மேடையிலே பேசினாங்க. மூர்த்தி அந்த மதுரையினுடைய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்தாருன்னு மாநாட்டு முறையிலேயே சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் சாஸ் அது வந்து கேரளாவிலேருந்து வந்ததுன்னு நியூஸே நிறைய ரிப்போர்ட் ஆச்சு. திமுக அந்த ஜெயலலிதா 2006-11 மதுரையில் ஜெயலலிதா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தாங்க. அதற்கு மிக கடுமையான குடைச்சல் வந்து திமுக தரப்பால் கொடுக்கப்பட்டுச்சு. அதோட இதை கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய குடைச்சல் இல்லைன்னு தான் நானுமே ஒரு பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். அதையும் தாண்டி கூட்டமெல்லாம் கூடியிருக்காங்க. திமுக எப்படி சார் விஜயை பார்க்குறாங்க? திமுக ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க விஜய். அவங்களுக்கு தெரியும் விஜயோடைய பொட்டென்ஷியல் என்ன, விஜயோட கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறது. ஏன்னா திமுகவில் இருக்கிறவங்களும் அதே சினிமாவிலிருந்து வந்தவங்க தான் நிறைய பேர். அந்த பாரம்பரியமாக அவர்கள் சினிமாவில் இருந்து வந்தவர்கள். எம்ஜிஆர் அப்படிங்கிற ஆளுமையிடம் திமுக வந்து 13 வருடங்கள் எதிர்கட்சியாக இருந்தது. அந்த ஆளுமை மட்டும்தான். ஸோ அதனால அவங்களுக்கு அந்த நடிகர்களுடைய அந்த இம்பேக்ட், அந்த கல்ட் ஸ்டேட்டஸை வந்து நாம் இக்னோர் பண்ணக்கூடாதுங்கிற அந்த ஒரு அரசியல் புரிதல் வந்து திமுக கிட்ட இருக்குது. குடைச்சல் கொடுக்கறதெல்லாம் உண்மைதான். அது இப்போ இல்லை, அவங்க மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே ஹால்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கலாம் எனக்கு தகவல்கள் இருக்குது. பட் அது
இன்னும் சொல்ல போனீங்கன்னா எல்லா கட்சிகளுமே அதை பண்ணுவாங்க. திமுகவுக்கு மட்டும் யூனிக்கான ஒரு விஷயம் கிடையாது. அதிமுக இருந்திருந்தாலும் அதிமுகவும் அதை நிச்சயமா பண்ணி தான் இருப்பாங்க. ஆனால் விஜய் அவர்களுக்கு அந்த ஆன்டி டிஎம்கே, த ப்ரோ எம்ஜிஆர், ஆன்டி டிஎம்கேவோட ஸ்டாண்ட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணோம். அதனுடைய ஃபேன்ஸ் அந்த ஸ்பீச்சே வந்து ஃபேன்ஸ்க்கான ஸ்பீச்சாக தான். தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, ஒரு பொலிட்டிக்கலாக எதுவும் இல்லைன்னு சொல்ல வரீங்க. அதில் ஒரு பாசிட்டிவாக எந்த ஒரு விஷயமும் இல்லை. நான் இதை பண்ணுவேன்றது எதுவுமே இல்லை. குறிப்பாக தீர்மானங்களை நான் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன் சார். எந்த ஒரு கட்சிகளுமே போடாத தீர்மானம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டிஎன்பிஎஸ்சி அந்த அவுட் சோர்சிங் பற்றிலாம் யாருமே பெருசாக பேசல. அதை பற்றிலாம் விஜய் பேசியிருக்காரு. போட்டிங்க அதெல்லாம் பேசியிருக்கணும். பேசலையே. ஏன் சார் பேசலாம்? ஏன் அந்த விஷயத்தை வந்து மிஸ் பண்ணிட்டாரு? அது பேசினா ஃபேன்ஸ்க்கு பிடிக்காதா இருக்கும், நீளமாக இருக்கும், ஃபேன்ஸ் எந்திரிச்சு போயிடுவாங்க. ஸோ ஃபேன்ஸை வந்து அப்படியே சந்தோஷமாக வச்சுக்கணும்னா ஆவேசமாக பேசணும். இதெல்லாம் பிரச்சனைகள். அதெல்லாம் மீறி வரணும் விஜய் அவர்கள். தீர்மானம் நல்லா தான் இருக்கு. அந்த தீர்மானம் யார் படிச்சா? யாருமே விஜய் மேடையில் பேசியிருந்தா ஒரு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் அதை வீடியோலயாவது பார்த்துருப்பாங்க. ஒரு விவாதம் உருவாயிருக்கும். அதெல்லாம் தான் அவங்க ஸ்ட்ராட்டஜியில் தப்பு பண்றாங்க. ஓகே, நிறைய விஷயங்கள் அவர் பேசினாரு. அதோட சேர்த்து இதையும் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பீச் தீர்மானத்துக்குன்னு ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குறது, இதெல்லாம் பண்ணணும். டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் சொல்ல வேண்டியது தானே. நீங்கள் ஐடியாஸ் இருந்தால் அது விஜய் மூலம் உங்கள் கட்சிக்கு வந்து நீங்கள் 234 தொகுதிகளில் நான் தான் வேட்பாளர்னு சொல்கிறீங்கல்ல, அப்போது உங்கள் கட்சிக்கு வேறு ஃபேஸ் வேல்யூ யாரும் இல்லை, நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு புரியுது இல்லை. அப்போ தீர்மானத்தையும் நீங்கள்லாம் படிச்சிருக்கணும். நீங்கள்லாம் அந்த தீர்மானங்களை வந்து பெருமளவில் எடுத்துகிட்டு போயிருக்கணும். அது ஏன் பண்ணலை? அப்போது எங்கேயோ ஒரு இடத்துல அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வருது. ரொம்ப நேரம் ஸ்பீச் இருந்தால் ஏஞ்சி போயிடுவாங்க. போகட்டும், கேட்குறவங்க கேட்கட்டும். சினிமா ஆடியன்ஸாக நம்ம தொண்டர்கள்ங்கிறதுல விஜய் அவங்க கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்காங்க. நிச்சயமா அவங்க ஆடியன்ஸ்க்கான ஸ்பீச் தான். அங்கே வந்த ஆடியன்ஸ் யாருங்க? ரசிகர்கள் தான். நம்பிக்கையோட வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. பொதுமக்களும் இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையானவர்கள் யார்? ரசிகர்கள். அவருடைய கோர் ஓட்டர்ஸ் இருக்க போறவங்க, அவங்களுக்கான ஸ்பீச் தான். ஓகே சார், விஜய் வந்து கேம் சேஞ்சரா, கேம் ஸ்பாயரா, அரசியல சஸ்டெயின் பண்ணுவாரா? இந்த எலெக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய ரிசல்ட் இல்ல. அவர் ஸ்பாயிலர் இல்ல. எப்படி சார் ஸ்பாயிலர் இல்லைன்னு சொல்றீங்க? கண்டிப்பா ஸ்பாயிலர் இல்ல. அவர் ஸ்பாயிலர்னா என்ன? 6% 8% ஓட்டு எடுக்கிறது தான் ஸ்பாயிலர். எஸ் சார். ஸ்பாயிலர்னா என்னன்னா, இன்னொருத்தவங்க வெற்றி உங்களால ஜெயிக்க முடியாது, அடுத்தவங்க வெற்றியை நீங்க தடுக்க முடியும். ஆனா விஜயால வெற்றி பெறவும் முடியும். விஜய் இஸ் நாட் a spoiler. Vijay is a game changer in the long run, not in 26. If he sustains, he could be successful in 31 or 36. 31 இல்லையா சார்? 31 இல்ல 36. ஓகே, சஸ்டெயின் பண்ணுவாரா? பண்ணுவாராங்கிற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்ல. இல்ல, அதுக்கான சிக்னல்ஸ் நமக்கு தெரியுதா? சொல்ல வரேன்னா, இந்த 10% நாம பேசணும். ஆமா, ஒரு பேச்சுக்கு எடுத்துப்போமே, ஒரு 15-16% மக்கள் வாக்குகளை வந்து சிரஞ்சீவி மாதிரி எடுத்துப்போம். 18% வாக்கு வருது. சிரஞ்சீவி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாரு, ஸ்பாயில் பண்ணிட்டாரு. மிஸ் இல்ல, ஸ்பாயில் பண்ணி அதை கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டார். அந்த மாதிரி விஜய் பண்ணக்கூடாது. ஓகே, ஒரு 15க்கு மேல அவருக்கு வர்ற பர்சன்டேஜை வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட போய் உழைச்சு மீண்டும் மக்கள்கிட்ட நான் சரியான ஆளுன்னு சொன்னா மக்கள் ஏற்றுக்கொள்வார். ஓகே, விஜயகாந்துக்கு எடுத்துக்கோங்க. முதல் தேர்தலில் 8%, 2வது தேர்தலில் தனித்து நிற்கிறார் 10%. மக்கள் ரிவார்டு பண்ணுவாங்க. ஏன்னா இங்க வந்து திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று வேணும் மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா அந்த மாற்று வந்து ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவா இருக்கணும். அந்த ஆல்டர்னேட்டிவும் டிராவிடியன் பாலிடிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ற ஒரு ஆல்டர்னேட்டிவா இருக்கணும். அதனாலதான் பிஜேபிலாம் இங்க நுழைய முடியல. ஸோ அப்ப என்னன்னா, நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா மக்கள் உங்களுக்கான வாய்ப்பை கொடுப்பாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், விஜய் கேம் ஸ்பாயிலர் கிடையாது, கேம் சேஞ்சர் இன் தி லாங் ரன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த விஜயோடைய அரசியலை பற்றி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. குறிப்பாக எல்லாருமே விஜய் கேம் ஸ்பாயிலர்னு சொல்லிக்கிட்டு இருந்தால விஜய் வந்து ஒரு கேம் சேஞ்சரா இருப்பார், லாங் ரன்ல இருக்க வாய்ப்புக்கு பார்வை ரொம்ப விரிவாக இருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி சார். நன்றி.